நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏப்பா என்னப்பா வேலை செய்றீங்க, ஒரு வேலை செஞ்சா ஒழுங்கா செய்றீங்களா, இன்னும் உங்களோட வக்கீலும் காணோம், என்னதான் வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுகி போயிட்டு நம்ம தலைவன் ஒரு பக்கம் சைலண்டா நின்று இருக்காரு. கௌதமை, மேடம் நான் வக்கீலுக்கு பதில் வாதாடலாமா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தரப்புல இருந்து கேட்கிறாரு. நீ வாதாடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, அதுக்கு நீ ஃபர்ஸ்டே இங்க வந்து என்ட்ரி எல்லாம் போட்டு இருக்கணும். நீ என்ட்ரி எதுவுமே போடாம உங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் இப்ப இல்ல. ஓ சரி விடு, உனக்கு மத்திய வரை டைம், மத்திய இந்த இறங்க மாத்தி வைக்கிறேன், அதுக்குள்ள வரல மாவன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. உடனே அவங்க வந்து என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழமினே வெளியே போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்ல நம்ம தலையை வந்து இறங்குறா. உடனே வக்கீல் சார் எங்க சார் போனீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பாக்குறீங்க என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம வக்கீல் ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காரு. வக்கீல் அப்படியே குழப்பத்துல என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, கௌதம் இந்த மாதிரி என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, அடிச்சு பிடிச்சி நான் தப்பிச்சு வரதுக்குள்ள டைம் ஆச்சு, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. இதை கேட்டதான் அந்த எஸ்எஸ்கேவை அப்படியே குத்து குத்து குத்துன்னு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க பண்றது, நம்ம எஸ்எஸ்கே கேடு கட்டவனும், ஆனா இந்த அளவுக்கு கேடு கட்டுவானு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாவங்க நம்ம கௌதம எப்ப பார்த்தாலும் குத்தி 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 அவனை காயப்படுத்தலே இருக்காங்க. நம்ம இலக்கிய மனசுடைஞ்சு போய் ஜெயில உட்கார்ந்து இருக்காங்க. சரி மதியமாச்சு ஆகி போச்சு. இப்போ வந்து இவங்களோட இயரிங் வந்துருச்சு. இப்பயாச்சும் இந்த வக்கீல் நல்லா வாதாடுவானான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து ஓகே அப்புறம் பாயிண்ட் கிடைக்கும் பேசலாம் சார். நீங்க எதுவும் பேசல சார், இப்போதைக்கு எதுவும் பாயிண்ட் ஆன மேடம் இப்போதைக்கு பேசல, நாங்க அடுத்த இயரிங்ல பேசிடுறோம், அடுத்து பாருங்க எங்களோட கலக்கல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு போறான் வெளியே. என்ன சார் எதுவுமே பேசாம இருக்கீங்க, நீ எதுவும் கவலைப்படாதோ, அதான் டெஸ்ட் பண்ண போறாங்கல்ல அஞ்சலி, அதில் கரெக்டா மாட்டுவா, அப்போ வந்து நம்ம வச்சு தாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறது காரணம் என்ன சொல்றது, 5 வயசுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே நம்பின்னு இருக்கோம். எஸ்எஸ்கே வந்து இந்த டெஸ்ட் பண்ணிட்டோம், அப்பதானே அந்த டெஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆகும், அந்த குழந்தை அழிக்க போத்தவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், வேற வழி தப்பிக்க பார்ப்பாங்க, எந்த வழியிலுமே இவங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருக்காங்க. ஆனா 5 வயசுல குழந்தை இல்லையே அவன் மாட்டேன்னா அவ்வளவுதான், ஒரே அடியா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். 5 வயசுல குழந்தைன்றதும் நிரூபணம் ஆயிரும். அதுக்கப்புறம் நாம தான் நம்ம ஆட்டமா நாம தான் வச்சு செய்யணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து சோகமா உட்காந்து இருக்காங்க. என்னடா இங்க நடக்குது, என்னடா ஒண்ணுமே புரியல, இந்த கௌதம் என்னதான் இப்படி ஆகுறான், வளர்ந்தா பார்த்தா நமக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஆடுறத பார்த்து நம்ம பைரவிக்கு மனசு இறங்கிடுது. அஞ்சலி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னால முடியாது, கார்த்திகிட்ட கேட்கறேன். கார்த்தி வந்து சரி ஒன்னு சைலண்டாவே இருக்காரு. உடனே அஞ்சலி வந்து சரி பைரவி அம்மா நீங்க சொல்றதுனால ஆன்டி இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், ஏன்னா அஞ்சலிக்கு இதுல ஆஃப் இருக்கு, செக் பண்ணிட்டாலும் வயிற்றுல குழந்தை இல்லைன்றது தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அஞ்சலிக்கு இதுல ஓகே தான், சரி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லிடுறா. எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்துறாங்க பாத்தியா, இதுதான்ப்பா உலகமாக நடிப்பு, ஆஸ்கர் அவளே கொடுக்குறாங்க பாருங்க. எங்கடா ஆஸ்கர் அவளே பெருக்கடா அழகா பெருக்குது அப்பா செல்ல குட்டிட்டு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் மேல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், தருக.